அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க அவர்கிட்ட, ஹஸ்ரத்துக்கிட்ட, ஹஸ்ரத் நான் வந்து குரான் ஊதும் பொழுது ரொம்பவே உருக்கமாயிடுது எனக்கு மனசு. அந்த உருக்கத்தின் காரணமாக கண்ணீர் பெருகுது. எவ்வளோ கண்ணீர் எனக்கு பெருகுதுன்னு சொன்னால் என்னால் படிக்க முடியல மேற்கொண்டு. அந்த அளவுக்கு எனக்கு கண்ணீர் பெருகின வண்ணமாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு கன்சியூமர் நேரம் தான் தாமதிச்சார். அப்புறம் சொன்னார், நீ உன்னுடைய கணவர் வந்து சிங்கப்பூரில் இருக்காரு அப்படிதானம்மா அப்படின்னாரு. ஆமாம், நீ அவரை கிட்ட பேசு, அவருக்கு கடிதம் போட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவர் வந்து உன்னை பார்த்துட்டு போக சொல்லு, 1 மாதம் லீவ் போட்டு வர சொல்லுமா, வந்து இங்கே இருக்க சொல்லு உன்னோட அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையும் சரியாப்படுமா அவருக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. நீ இதை மட்டும் செய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க போன பின்னால் இது எப்படி வந்து அந்த பெண்மணி குரான் ஓதும் பொழுது ரொம்ப மன உருக்கமாகுது, கண் கலங்குதுன்றது அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் எப்படி தொடர்பு படுத்தி பார்க்குறது, இது என்ன மாதிரியான ஒரு தீர்வு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, அந்த பெண்மணியினுடைய மனசில் இருக்கிறது உருக்கம் இல்லை, அது வந்து குரான் படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய உருக்கம் இல்லை. ஏற்கனவே அவங்க மனசில் இந்த கணவனை பிரிந்திருக்கிற காரணத்தினால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மன பாரத்தினால அவங்களுக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் தான் இப்படி வெளிப்படுது. இப்போ அவர் வந்தாருன்னா அவரோட வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய மனபாரம் வந்து தீர்ந்துடும், அதோட அந்த பிரச்சனை நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதுக்கு வழி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அப்படின்னாரு. இந்த மாதிரியாக ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது தவிர எனக்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு ஏதோ ஒரு அற்புத ஆற்றல், இது அவரே எழுதியிருக்கார், தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்ட்டு ஒரு புத்தகமே அவர் எழுதியிருக்காரு. அந்த தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சில உணர்வுகள், சில அனுபவங்கள் எனக்கு வந்து ஏற்பட்டிருக்குது. அந்த அனுபவங்களின் மூலமாக அவர் வந்து ஒரு டைம் ஒன்று சொல்லுவார். இப்போ இங்கிருந்து எத்தனை மணிக்குமா நீ போய் வீடு சேருவ அப்படின்னு நம்ம அந்த கார் போகிற நேரத்தை கணிச்சு ஒரு நேரத்தை சொன்னோம்னா அதுக்கப்புறம் 1 மணி நேரம் டைம் கொடுப்பாரு. அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு நீ வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு உட்காந்து நீ வந்து கொஞ்சம் தியானம் பண்ணுமா, அந்த தியானம் பண்ணி உன்னுடைய பிரச்சனை என்ன, உனக்கு என்ன நடந்தால் நல்லா இருக்கும், இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்றத நீ சொல்லுமா, அது உனக்கு இப்போ அதில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் அதை செஞ்சுருக்கிறேன். அதை செஞ்ச உடனே உண்மையாகவே அந்த பிரச்சனைகள் வந்து எனக்கு தீர்ந்துருக்குது. அது என்னுடைய கற்பனையா இல்லை என்னுடைய மனசனுடைய பிரம்மையான்னு எனக்கு தெரியாது. அவர் எப்போவுமே ஹஸ்ரத்தை பார்க்க போகும்பொழுது அங்கே வரக்கூடிய பல பேர் வந்து அங்கே தூபங்களை வந்து கொளுத்துவாங்க, வந்து நிறைய பர்ஃப்யூம்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது ஒரு மனம் கமிழும் இடமாகத்தான் இருந்துக்கிட்டே இருக்கு எப்போவுமே. அந்த மனம் நான் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு 150-200 கிலோமீட்டருக்கு அப்பால் நான் வந்து அவர் சொன்ன இந்த விஷயத்தை நான் செய்யும் பொழுது அதே மனம் என்னை சூழ்வது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். கலந்து தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு நபர், வந்து ரொம்ப மிக எளிய மனிதர்கள் அவரை பார்க்க வருவாங்க. ஒரு முறை நான் உட்காந்துருந்த போது 4 பெண்கள் கூட்டமாக வந்தாங்க. வந்த உடனே அவர்கிட்ட வந்து என்ன இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. வா அவங்க வந்து பார்த்துட்டு போன உடனே எங்கள் பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்து போச்சுது, இப்போ நிம்மதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் நாங்கள் நினச்ச மாதிரி நடந்துடுச்சு, அதனால் சரி நடந்துடுச்சு இல்லை அப்புறம் என்னத்த அப்படின்னாரு. இல்லை நான் வந்து உங்களை பார்த்து எதாயிலும் அதுக்கு ஒரு மரியாதை செஞ்சுட்டு போகலான்னு நாங்கள் வந்தோன்னா. அப்படியா, என்ன மரியாதை, என்ன செய்வேன் நீ எனக்கு கேட்குனாரு. இல்லை நீ உங்களுக்கு யாராவது கேளுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போனால் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை நீங்கள் வந்து தீர்த்து வச்சிங்க, பல கோடி ரூபாய் இதுக்கு பிரதிபலனாக கொடுத்தாத்தாகும், அவ்வளோ பெரிய வேலையை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க, அதனால் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணும், கேளுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எந்த கேட்டாலும் கொடுப்பியாம்மா அப்படின்னாரு. நீங்கள் கேளுங்க, நான் கட்டாயமாக கொடுப்போம், ஏன்னா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த வேலை அவ்வளோ பெருசு, அதனால் நான் கட்டாயம் செய்வேன், நீங்கள் சொல்லுங்கன்னாரு. கேட்டார். சரி என்ன கேட்க போதும் தெரியலேன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அவர் கேட்டார், இந்தம்மா இந்த நாகூர் மினார் இருக்குது இல்லைம்மா, அந்த மினாரில் 2 மினாரை கொண்டாந்து கொடுத்துட்டு போமா எனக்கு. ரொம்ப நாளாக அதுதான் வந்து வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அங்கே கூடியிருந்த கூட்டம் முழுக்க சிரிச்சிச்சு. அந்த பெண்ணும் சேர்ந்து சிரித்தாங்க. ஆகவே பிரதிபலனாக எதையுமே எதிர்பார்க்காமல் வர்றவங்க எல்லாருக்கும் வந்து தீர்வு சொல்லிக்கிட்டு, எல்லாருக்கும் நல்லது நினச்சிக்கிட்டு, எல்லாருடைய சிக்கல்களையும் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய மகான். எனக்கு அங்கே போனதுக்கு பின்னால் தான் எனக்கு தெரியும், நான் வந்து அவரை நாகூரில் போய் சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு அவர் வந்து இலக்கிய ரீதியாக பரிச்சயமானவராக இருந்தார் அப்படின்றது அப்புறம் தான் தெரியும் எனக்கு. என்னென்னா, எனக்கு இந்த நூலகங்களுக்கு போய் படிக்கிற பழக்கம் இருந்ததுனால என்னுடைய பள்ளி பருவத்திலேயே அப்போல்லாம் வந்து போனோடனே நூலகர் சில நூல்களை தேர்வு செய்து வச்சுருப்பார். அவர் எடுத்து போனோடனே எனக்கு எடுத்து கொடுத்துருவார். ஸோ ஒரு பள்ளி மாணவி, கல்லூரி மாணவி படிக்கத்தக்கதாக அன்னைக்கு இருந்த நூல்கள் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்துல் ரஹீம் உடைய புக்ஸ் நிறைய அந்த தான் எடுத்து கொடுப்பாங்க. அதோடு சேர்ந்து இந்த கோபம் தவிர்க்கவும், பொறுமையாக இரு, இறை நம்பிக்கை, இப்படி இதே வரிசையில் பாக்கவி அவர்கள் எழுதின நூல்கள் பலது இருக்குது. அது எல்லாமே வந்து பேரறிஞர் கசாலியினுடைய அந்த இஹ்யாவினுடைய மொழிபெயர்ப்பு தான். அதை தான் வந்து அவர் பிரித்து சின்ன சின்ன தலைப்புகளில் இந்த யூனிவர்சல் பதிப்பகம் மூலமாக வெளியிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பதிப்பக நூல்கள் தான் வந்து எனக்கு நூலகர் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறார். இது வந்து அதில் தான் அவர் எழுதுனது தான் பாவ மன்னிப்பு அப்படின்ற நூல் வந்து அவர் எழுதுனது தான். அந்த வயசில் நான் நினச்ச பின்னால் அது ஒரு திரைப்படமாக வந்தபோது, இந்த மாதிரி நம்ம படித்த நூலகத்தில் படித்த ஒரு நூலின் பெயரே வந்து திரைப்படத்தின் தலைப்பாகவும் இருக்குதேன்னு நினச்சேன். நான் இந்த நூல் வந்து 57களில் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்றத பின்னால் தெரிஞ்சுக்கிட்டேன். இது 62 அந்த திரைப்படம் வந்தது. அந்த பாவ மன்னிப்புன்றதை அவர் எழுதின நூல்களில் முதலாவதான ஒரு நூல். அவர்கிட்ட வர்றவங்க பேசுவாங்க நிறைய, நீங்கள் வந்து இன்னும் கூட எழுதலாமே, நீங்கள் திருக்குறானுக்கு கூட இன்னும் ஒரு எளிய, ஏன்னா அவருடைய நடை வந்து தமிழ் படிக்கிறதுக்கு மிக இலகுவான ஒரு தமிழாக இருக்கும், அதனால் நீங்கள் எழுதலாமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதை மட்டும் அவர் மறுத்துட்டு அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது, அந்த மொழிபெயர்ப்புகள் நல்லாவும் இருக்குது. 2வது இப்போ நான் அதுக்கு ஒரு பொருள் சொல்லி நான் இப்போ எழுதலாம், இந்த சனத்தில் நான் அதை எழுதலாம், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய பார்வைக்கு ஒரு பொருளாக படலாம், ஆனால் நாளே அதனுடைய பொருள் விரிவடையும், அது வேற உருவம் கூட கொள்ளும். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு வந்து நான் வந்து உரை எழுதுறதுக்கு நான் தகுந்தவன் அல்ல அப்படின்னு என்னை விட பெரிய அறிஞர்களே அதை எழுத பயந்த ஒரு பகுதி. ஆகவே நான் அது அங்கே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாழ்ச்சியும் ஒரு நல்லெண்ணமும் ஒரு மிகப்பெரிய மேதமையும் ஒரு மெய்ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு தன்மையும் கொண்ட ஒரு அற்புதமான ஞானியாகத்தான் வந்து நான் அவரை பார்க்குறேன். இன்னமும் அவரை நினைக்கிறேன். நாங்கள் நண்பர்கள் கூடி பேசும் பொழுது அவரை பற்றி நினைவு கூறுகிறோம். அவர் பிறந்த நாள், அவரை வந்து மறைந்த நாள், இந்த 2 தினங்களிலும் நாகூரில் நண்பர்கள் கூடுகிறார்கள், அவரை பற்றி சிந்திக்கிறார்கள், அவரை பற்றி பேசுகிறார்கள், அதை பற்றின தகவல்களையும் எங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. ஆகவே அன்னைக்கே சொன்னது தான், அவர் மறைந்து விட்டார், ஆனால் அதற்காக யாருமே புலம்ப வேண்டியதில்லை. ஏன்னா அதையெல்லாம் கடந்து ஒரு நமக்கு எப்பொழுதும் வழிகாட்டக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மெய்ஞானி அவர்.